Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி மீதான புகார் தொடர்பாக செங்குன்றத்தில் உள்ள சதான் உசேன் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், ஏற்கனவே இவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. எந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது? எத்தனை இடங்களில் நடைபெறுகிறது? சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய முறைகேடு தொடர்பாக இன்று காலை சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் சமீப காலமாக எழுந்த முறைகேடு தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் 7 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அசோக் நகர் 7வது அவென்யூவில் இருக்கக்கூடிய என்சிஸ் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற பயோ வேஸ்ட் நிறுவனத்திலும், அதே போன்று என்சிஸ் டெக்னாலஜி இயக்குநர் ஏ.கே. நாதன் சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள அவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அதே போன்று அசோக் நகர் 50வது தெருவில் உள்ள EHS 360 லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திலும், ரெட்டில்ஸ் கோணிமேடு முத்துராமலிங்கம் தெரு பகுதியில் உள்ள EHS 360 லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தைச் சேர்ந்த சதாம் உசேன் என்பவரது வீட்டிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கோயம்பேடு ஜெய்நகர் 8வது தெருவில் இருக்கக்கூடிய எக்கோ கேர் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் MD குணசேகரன் வீட்டிலும், அதே போன்று கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய அவரது நிறுவனத்திலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. KK நகர் டாக்டர் ரங்கசாமி சாலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மருத்துவர் வரதராஜன் என்பவர் வீட்டிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மருத்துவர் வரதராஜன் வீட்டில் தற்போது டாக்டர் ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி சுசிலா ராஜ்குமார் ஆகியோர் வசித்து வருகின்றனர். குறிப்பாக டாக்டர் ராஜ்குமார் என்பவர் மருந்து கொள்முதல் வியாபாரம் செய்து வருகிறார். மேலும் டாக்டர் சுசிலா என்பவர் பிரபல மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியர் மற்றும் முதல்வராக பணிபுரிந்து வருகிறார் என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சாஸ்திரி நகர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக விருகம்பாக்கம் காவேரி தெருவில் பாண்டியன் என்பவரது வீட்டில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய கண்காணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். இவரது வீட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து ஒரு திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் முடிவாக இவரது வீட்டில் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக அந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த சோதனையில் சுமார் 1,37,00,000 ரொக்கமும் 3 கிலோ தங்க நகைகள், 3 கிலோ வெள்ளி பொருட்கள், 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரம், 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள 18 சொத்து ஆவணங்கள் ஆகியவற்றை அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து இவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த காரணத்தால் அவர் அப்போதே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தற்போது மீண்டும் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளில் முறைகேடு எழுந்திருப்பதால் அது தொடர்பாக ஆவணங்களை திரட்டுவதற்காக தற்போது அதிகாரிகள் இன்று காலை முதல் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சோதனை முற்றிலும் நிறைவேறும் போதுதான் மேற்கண்ட துறைகளில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறது, எவ்வளவாக டெண்டர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக வேஸ்ட் மெடிக்கல் வேஸ்ட் அந்த பொருட்கள் தொடர்பாக என்னென்ன முறைகேடுகளில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் வெளிவரும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.